Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ மேக்ஸி கிளாஸ்ல வந்து ஒரு 3 லேயர் பார்ட்டி வியர் மேக்ஸி சாரீல இருந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம தைக்க போறோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ எடுத்திருக்கேன். 3 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்ஸி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து மேக்ஸி அப்படின்னாவே நமக்கு வந்து டாப் போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து பாட்டம் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் வந்து நமக்கு வேணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் அப்படிங்கிறதுனால நம்ம தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் போர்ஷன் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் என்னோடய கஸ்டமருக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம். ஃபுல் ஹைட்டு டோட்டல் ஷோல்டர் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல் ஹைட்டு 52 inches, செஸ்ட் ரவுண்ட் 36 எடுத்திருக்கேன், வெயிஸ்ட் ரவுண்ட் 33, அது மாதிரி ஷோல்டர் டு வேஸ்ட்டு 14.5. அதாவது 14.5ங்கிறது என்னென்னா ஷோல்டர் டு வேஸ்ட்னா டாப்போட ஹைட்டு. அது மாதிரி ஆர்ம் ரவுண்டு 17, ஷோல்டர் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தோன்னா 3 inch எடுத்திருக்கேன், ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட ரவுண்டு, நெக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் வந்து பார்த்தோன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸியில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க டாப்பு வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லைனிங்கில் டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணுறோம். அதாவது 4 துணி இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது டபுள் ஃபோல்டிங் வந்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ராஸாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணுறக்கு ஒரு சைடில் கோடு போட்டுட்டு தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inch விட்டுட்டேன். அதில் இருந்து டாப்போட ஹைட்டு 14.5 14.5 எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் மேலே தையலுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, ஸோ அதோட மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கவனிங்க. வீடியோ வந்து நான் மட்டும்தான் உங்களுக்கு கவர் பண்ணி எடிட் பண்ணி எல்லா ஒர்க்கும் நான் கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன், கிளியராக கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மாதிரி நெக்கோட அகலம் 3 inch வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஐ மீன் 3 inch அப்படிங்கிறது தையலுக்கும் சேர்த்து தான், ஓகேங்களா. ஸோ அந்த தையலுக்கும் சேர்த்து தான் நான் அந்த 3 inch எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருந்து ஷோல்டர் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தோன்னா 3 inch எடுத்திருக்கேன். இது வந்து ரெடி அளவு 3 inch, ஷோல்டர் ஸ்ட்ரிப்புங்கிறது 3 inch, அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 inch வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 6.5 inch அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த இடத்துல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோலோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஆம்ஹோல் இறக்கம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 6 inch அப்படின்னு சொல்லி நான் வச்சு எல் ஸ்கேல் வச்சு நான் கோடு போடுறேன். இப்போ நான் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஆம்ஹோலோட இறக்கம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு இந்த ஆம்ஹோல், இவங்க இந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு இந்த செஸ்ட் ரவுண்டுக்கும் இந்த அளவு தான் ஆம்ஹோல் ஹைட்டு வரும்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லவே முடியாது ஷூராக. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஹோல் வளைவு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா பாடி மெஷர்மெண்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் என்ன, செஸ்ட் ரவுண்டு 36. ஸோ 36 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 9 inchங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ பாடி லூஸ்க்காக நான் வந்து பார்த்தா ஒரு 1 inch நம்ம வந்து கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஸோ இல்லைனா நம்ம வந்து போட முடியாது. அப்போ 10 inch. இப்போ இந்த 10 inchன்னு சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா 17. அப்போ அதில் பாதி 8.5. ஸோ இந்த ஆம்ஹோல் வளைவை நான் வந்து இப்படி மார்க் பண்ணி டேப்பை வச்சு அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 8.5 அப்படின்னு சொல்லி அந்த ஆம்ஹோல் வளைவு பாயிண்ட்டும் செஸ்ட் ரவுண்டு பாயிண்ட்டும் ஒரே இடத்துல மீட் ஆச்சுன்னா ஸோ நான் வரைஞ்சிருக்கிற ஆம்ஹோல் ஹைட்டு கரெக்டு. இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மேட்ச் ஆகலை, 9க்கு மேலே தாண்டி போகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஆம்ஹோல் ஹைட்டு ஒரு 5.5 inch வைக்கிறேன். இந்த 5.5 inchங்கிறது காமனான ஒரு அளவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு போட்டோன்னா ஒரு 5.5 inchல வச்சு ஃபஸ்ட் கோடு போட்டு பார்க்கணும்.
கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம அதிகமாக வந்தாவோ இல்லை கம்மியாக வந்தாவோ அந்த ஆர்ம் ஹோல் வளைவும் பாடி மெஷர்மெண்ட்டும் மேட்ச் ஆகிறது கரெக்டாக வரலன்னா அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு 5.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து இறக்கியிருக்கேன். ஸோ அதே பாடி மெஷர்மெண்ட்டை 10 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த வளைவு ஸ்கேலை வச்சு ஆர்ம் ஹோல் வளைவும் கொடுத்துட்டேன். இப்போ டேப்பை வச்சு மெதுவாக அளந்து பார்க்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக ஒரு 8.5 இன்ச்சில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ இவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு 17, அதில் பாதி 8.5. ஸோ இப்போ இந்த ஆம்ஹோல் வளைவை வச்சு நான் அளந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த 8.5ங்கிற பாயிண்ட் வர இடத்துல பாடி மெஷர்மெண்ட்டுங்கிறது நான் 10ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்டும் அந்த ஆம்ஹோல் வளைவு பாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான ஆம்ஹோல் வந்து நம்ம வரைஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இனி நம்ம வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். இவங்களோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து 33. ஸோ இப்போ 33னா 4ஆல் நீங்கள் வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டரில் உங்களுக்கு 8.25 அப்படிங்கிறது வரும். அதில் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து டாட்டு பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், இல்லை 2 இன்ச்சும் தையலுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், அப்போ வேஸ்ட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடி லூஸ்க்கு கொடுக்க தேவையில்லையா அப்படின்னு வந்து ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு கிட்ட வந்து நம்ம வகுத்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது 9 தான் வந்துச்சு. ஆனால் பாடி லூஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 1 இன்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டு கிட்ட என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா 33 4ஆல் வகுத்து 8.25 வந்துச்சு. அதே அளவு அப்படியே வச்சுட்டு 1 இன்ச் டாட்டுக்காகவும் 1.5 இன்ச் தையலுக்காகவும் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஃபிட்டாக இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. இல்லை கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப டைட்டாக வேணால் கொஞ்சம் லூஸாக வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு கிட்ட பாடி லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட ஹைட் வந்து 9 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் நெக்கோட வித்தும் மார்க் பண்ணிவிட்டு இவங்க வந்து போட் நெக் வந்து எடுத்துருக்காங்க. நெக்கோட ஹைட் வந்து பார்த்தோன்னா ஷோல்டர்லேருந்து நான் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து போட் நெக் வந்து அந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னா அந்த ஹோல் வரது வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்லையும் கொடுக்கலாம், இல்லை டைமண்ட் ஷேப்லையும் கொடுக்கலாம். கஸ்டமர் என்ன அவங்ககிட்ட கேட்டிருக்காங்களோ அந்த ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டுக்கு நெக்கு ட்ரா பண்ணியாச்சு. இனி ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா தனியாக எடுத்து மார்க் பண்ணணும். இப்போது இதை வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தோன்னா இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். 4 துணி இருக்க மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை வந்து பார்த்தோன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா டாப் போர்ஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அது பிசுறில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க பர்ஃபெக்டாக. ஸோ நம்ம என்ன அளவு மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடுங்க. இனி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணணும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் எந்த பார்ட் வந்து முந்தான பார்ட்டாக இருக்கட்டும், இல்லை சாரியில் எந்த போர்ஷன் வந்து நீங்கள் பாடி போர்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தையல் போட்டு திருப்பும் போது நமக்கு நீட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா டாப் போர்ஷன் லைனிங் அண்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கொஞ்சம் கவனிங்க, அந்த வேஸ்ட் லைன் கிட்ட வந்து லைட்டாக வந்து ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கம்பல்சரி இந்த லைனிங்கில் வந்து இந்த கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஷேப் வந்து மேக்ஸியோடது ரொம்பவே அழகாக வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவுக்கு வந்து பார்த்தோன்னா நான் இந்த பார்டர் ரெண்டும் இருக்கிற மாதிரி வச்சு சாரீ வந்து மடித்து போட்டிருக்கேன். ஹைட் வந்து பார்த்தோன்னா 21 இன்ச்சஸ் தான் வருது. இவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த கஃப் கிட்ட மட்டும் வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிக்கில் கிட்டிருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்லீவோட ஹைட் வந்து 23 to 24 இன்ச்சஸ் கம்பல்சரி வேணும். என்ன மடித்து அடிப்போம். ஸோ அந்த எலாஸ்டிக் கொடுக்கும்போது கொஞ்சம் சுருங்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நான் உங்களுக்கு நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். கரெக்டாக 21 இன்ச்சஸ் இருக்குது. பாருங்கள், 4 துணி வர மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. டபுள் ஃபோல்டிங்கில்
போட்டுட்டு மேலே ஹைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கேப்போட இறக்கம் வந்து மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கிராஸாக கோடு வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாரியில் மார்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாது. இந்த சாரீ வந்து கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு 9 இன்ச்சஸ். இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா பாதி 4.5 மார்க் பண்ணிக்கலாம். அது போக தையலுக்கு வந்து 2 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கிராஸாக லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து இவங்களோட ஆம்ஹோல் பாதி ரவுண்ட் என்ன 8.5. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து சாரீ வந்து இந்த நீட்டாக அங்கங்கே கிராஸ் இல்லாமல் வரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஸோ சாரீ கிளாத்துங்கிறனால நமக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா கர்வ் லைன் வந்து கொடுத்து கட் பண்ணணும். ஸ்லீவோட கர்வ் லைன் வந்து கொடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது சாரீ கிளாத்துங்கிறனால கொஞ்சம் பொறுமையாகவே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம வந்து பார்த்தோன்னா பாட்டமுக்கு லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து பார்த்தோன்னா நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய துணியை 4 துணி இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 1 வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது, 2 வந்து சிங்கிள் பீஸாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் இருக்குது. இதில் 4 துணி இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டாப் போர்ஷனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வெயிஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஹைட் வந்து பாருங்கள். இவங்களோட ஃபுல் ஹைட் வந்து 52 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் டாப் போர்ஷன் 14.5 போச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 37.5 அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் வந்து பாட்டமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போது லைனிங் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் வந்து கம்மியாக இருந்தால் போதும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லைனிங்கோட ஹைட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு 33 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு லைனிங்கோட ஹைட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அந்த ஹைட்டில் வந்து எந்த கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஹைட்டை நான் அப்படியே வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா அகலம் மார்க் பண்ணணும். ஹைட் மார்க் பண்ணியாச்சு, வித்து வந்து மார்க் பண்ணணும். வித்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டாப் போர்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். டாப் போர்ஷன் 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா டாப்பில் நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா இப்படி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த பாட்டமுக்கு வித்து வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிப்போம். ஸோ அந்த டாட்டுக்கு அந்த டாப் போர்ஷன் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி மார்க் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ அதை வச்சுட்டு கரெக்டாக என்ன அளவுக்கு டாப்பு வந்து இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஹைட் நான் வந்து பார்த்தோன்னா அப்படியே கிராஸாக மார்க் பண்ணிக்கிறேன் டேப்பை வச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்ஸ்கர்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு அப்படி நம்ம வந்து கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோடு வந்து நம்ம போட்டுக்கலாம். நமக்கு வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, கட்டிங்க்கும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இன்ஸ்கர்ட் டைப் மெத்தடில் நம்ம வந்து லைனிங் பாட்டமுக்கு போடுறது. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே வந்து கிராஸாக இந்த எட்ஜு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அப்படியே கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி டாப் போர்ஷனில் வெயிஸ்ட் லைன் கிட்ட ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா லைனிங்கில் பாட்டமில் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அந்த ஒரு ஷேப் வந்து நீங்கள் எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஷேப் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து லைனிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொங்காமல் நீட்டாக நமக்கு வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கட் பண்ணுறல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து பார்த்தா நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடு போட்டிருக்கோம் கிராஸாக, அந்த கோட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டமுக்கு லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த 3 லேயருக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹைட்டு வித்து நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும். நமக்கு ரெடி பண்ண போகிறோம். ஃபுல் ஹைட் வந்து 52, அதில் 14.5 போச்சுன்னா நமக்கு வந்து 37.5ங்கிறது கிடைக்கும்.
ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 3 லேயர் வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் எத்தனை லேயர் போடுறீங்க அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ உங்களோட பாட்டமோட ஹைட் வந்து பார்த்தோன்னா வகுத்தல் 3 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 12.5ங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 1 இன்ச் வந்து தையலுக்காக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச், அது மாதிரி தையலுக்கு நம்ம கொடுக்கும்போது 1 இன்ச் கம்பல்சரியாக ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தணும். அப்போது இது வந்து மென்ஷன் பண்ணிக்க ஸ்டிச்சிங்க்கு. அப்போது 13.5 அப்படிங்கிறது ஒரு லேயரோட ஹைட்டு. எந்த போர்ஷன் பாருங்கள், ஒவ்வொரு லேயரோட ஹைட்டு. ஓகேவா? உங்களோட பாட்டமோட ஹைட் என்ன வருதோ அதை வந்து நீங்கள் 3 லேயர் போட்டால் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 4 லேயர் போட்டால் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் 3 லேயர்னா டிவைட் பண்ணும்போது எனக்கு 12ங்கிறது 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்கு நான் சேர்த்தது போக 13.5ங்கிறது எனக்கு ஒரு லேயரோட ஹைட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட்டு லேயரோட ஹைட்டு 13.5. ஓகேவா? மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த ஒவ்வொரு லேயரோட ஹைட்டு. 2வது லேயருக்கும் 13.5 தான், 3வது லேயருக்கும் 13.5 தான் நம்ம வந்து ஹைட்டு கொடுத்துருக்கோம். நான் எழுதியிருக்கேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஹைட்டு 13.5, செகண்ட் லேயரோட ஹைட்டும் 13.5 தான். தேர்டு லேயருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 13.5ங்கிறது ஹைட்டு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து ஒரு 3 இன்ச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்டர் அப்படின்னு. இது வந்து ஆப்ஷனல் தான், சரிங்களா? ஸோ அந்த 3 இன்ச் வந்து நீங்கள் லேஸ் ஒர்க்கு இல்லை இந்த சாரியோட பார்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து 3வது லேயரில் மட்டும் ஒரு 3 இன்ச் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டோட்டல் டாப்போட ஹைட்டு ஒரு 3 இன்ச் வந்து ஆட் ஆகும். அப்போ உங்களுக்கு 52 டாப்போட ஹைட்னா 55 ஃபுல் ஹைட் வந்து டாப்போட ஹைட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பார்டர் கொடுக்க வேணாம், எங்களுக்கு இதே போதும் அப்படின்னா நீங்கள் உங்களோட டாப்போட ஹைட் நம்ம என்ன பார்த்தோமோ அதே கொடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு லேயரோட ஹைட்டு 13.5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு லேயருக்கு வித்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது வித்து வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள், அந்த டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட அந்த ஃபோல்டிங்கோட இருக்குது. அந்த ஃபோல்டிங்கோட இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா அந்த டேப்பை வச்சு இப்படி அளந்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருதுன்னு கேட்டிங்கன்னா 11, அதாவது டாட்டுக்கு சேர்த்துனது போக தையலுக்கு சேர்த்துனது எல்லாமே நான் ஆட் பண்ணி தான் 11 அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. அப்போது இதில் வந்து பாருங்கள் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம டாட் வந்து கம்பல்சரியாக பிடிச்சிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 1 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், 10.5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த டாப் போர்ஷன் ஃபோல்டிங்கில் அப்படியே இருக்குது. நம்ம அளந்து பார்க்கும்போது 1.5 இன்ச் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போது அந்த ஃபோல்டிங்கில் இருக்கிறத ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட்டுக்கு 21 வருமா, அப்போ பேக்குக்கு 21. அப்போ அந்த மார்க்கிங் தான் நான் வந்து உங்களுக்கு 42 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த வேஸ்ட் லைனோட அகலத்தில் நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத்து தையலுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து ஆட் ஆகி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 42 உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த 42 ப்ளஸ் ஒரு 20ன்னு எழுதியிருக்கேன். அந்த ப்ளஸ் ஒரு 20ங்கிறது அது நானாக கொடுத்தது தான். அந்த 20க்கு பதிலாக நீங்கள் வந்து அதாவது நம்ம எதுக்காகனா அந்த ஃப்ரில்லு சுருக்கமாக வைக்க போகிறோம் இல்லையா, ஃப்ரில்லு வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய அளவு. உங்களுக்கு வந்து கிளாத் நிறைய இருக்குது, உங்களுக்கு நல்லா சுருக்கம் அதிகமாக வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த 20 இன்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் 30-40 இன்ச் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுருக்கம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பிகினராக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 15 இன்ச்சு இல்லைனா ஒரு 20 இன்ச்சு போதுமான அளவு தான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, 42 + ஒரு 20 அப்படின்னு போடுறப்போ உங்களுக்கு 62 இன்ச்சுங்கிறது ஃபஸ்ட்டு லேயரோட வித்தாக கிடைக்குது. அப்போ 2வது லேயருக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் கிடச்சது பாருங்கள் ஆன்சர், அந்த 62 அப்படிங்கிறத அப்படியே போட்டுட்டு ப்ளஸ் ஒரு 20 இன்ச்சு அப்படிங்கிறத நான் போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயரை விட செகண்ட் லேயர் நல்லா வந்து இன்னும் பெருசாக சுருக்கம் கொஞ்சம் வந்து அதிகமாக வைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து 62 + 20ன்னு போடுறப்ப நமக்கு என்ன வருது, 82 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே தேர்டு லேயரோட வித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 82 அப்படியே போட்டுட்டு ப்ளஸ் வந்து ஒரு 20 இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 102 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 62 இன்ச்சு, செகண்ட் லேயர்
82. தேர்டு லேயர் வந்து 102 இன்ச்சு. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா சாரீ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய சாரியை நான் வந்து பார்த்தோன்னா டாப்பு கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய சாரியை மடித்து போட்டிருக்கோம், 4 துணி இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். டபுள் ஃபோல்டிங்கில் நமக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? மேலே பார்டர் இருந்துச்சு, நான் அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த பார்டர் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு கீழே இருக்கிற பார்டரோட அப்படியே நம்ம வந்து வச்சுருக்கோம், மேலே பார்டர் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சாரீ வந்து பாருங்கள் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுருங்க. ஃபோல்டிங் பண்ணி மடித்து போட்டு வச்சுருக்கோம், 4 துணி இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம போட்டு கட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ஃப்ரில்லுக்கு லேயர் கட் பண்ண முடியும். நிறைய பேர் கிளாத் வந்து எப்படி ஃபோல்டு பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு சைடு வந்து ஃபோல்டிங் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா 4 துணி பீசஸ் வந்து இருக்கும். ஒன்று ஃபோல்டிங்கில் இருக்கும், 2 வந்து பீஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு லேயர் வந்து கட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. ஒவ்வொரு லேயரோட ஹைட்டு நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 13.5 இன்ச்சு. இந்த 13.5 இன்ச்சுங்கிறது தையலுக்கும் சேர்த்து தான். அப்போது 13.5 இன்ச்சு நான் வந்து ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அகலம் எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு லேயருக்கு மார்க் பண்ணியிருந்தோம், வித்து 62 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 62 இன்ச்சை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம துணியை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் 15 இன்ச்சு வரும். அதாவது நீங்கள் 62 இன்ச்சை 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணினீங்கன்னா 15.5 இன்ச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன், 13.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். வித்து எவ்வளோ மார்க் பண்ணுறேன், 15.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு லேயர், ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சாரியில் நான் மார்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, ஸோ நானே தான் வீடியோ எடுக்கிறேன். சொன்னேன் உங்களுக்கு, பக்கத்தில் ஜூமும் வைக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேயரோட ஹைட்டு 13, வித்து 15.5. இந்த 15.5ங்கிறது நமக்கு ஃபோல்டிங்கில் சாரியை போட்டிருக்கோம், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஸ்கேல் வச்சு நான் கோடு போட்டுக்கிறேன். ஒரு பாக்ஸ் டைப்பில் வரும் நமக்கு. ஹைட்டு 13.5, வித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15.5. இந்த 15.5ங்கிறது நமக்கு 62 இன்ச்சு நமக்கு கிடச்சிருந்தது. அதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அது கூட நீங்கள் ஒரு 20 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து செகண்ட் லேயர் இப்போ நம்ம போட்ட அதே லைனில் இருந்தால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம், கவனிங்க. செகண்ட் லேயரோட ஹைட் எவ்வளோ, 13.5. சேம் அதே தான் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் 13.5. சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுருங்க. ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. இதோட வித்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 62 + 20 போட்டிருந்தோம். அப்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா 82 வந்துச்சு. அப்போ அந்த 82 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20.5ன்னு வரும். அப்போ செகண்ட் லேயரோட வித்து 20.5, அதாவது துணி வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஹைட்டு 13.5, ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் எண்டாச்சுல்ல, அதிலிருந்தும் 20.5ங்கிறத மார்க் பண்ணி அப்படியே பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் பக்கத்தில் உட்காந்து மார்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து கரெக்டாக தெரியுது. ஓகே, இனி நம்ம வந்து பார்த்தோன்னா தேர்டு லேயர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹைட்டு சேம் அதே தான் 13.5. நமக்கு பார்டர் வேணும்னா இதுலேயே வந்து எனக்கு பார்டர் கொடுத்துருக்கு, எனக்கு அதோடு சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 13.5க்கு வந்து இது. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணணும், பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணுன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக எனக்கு வந்து 3வது லேயரும் 13.5 வந்துருச்சு.
ஸோ இப்போது எனக்கு இதுவே போதும். இப்போ எனக்கு டோட்டல் ஃபுல் ஹைட் என்ன வரும், 52 வரும். இதுவே எனக்கு போதுமானதா. இல்லை எனக்கு வந்து பார்டரை கொஞ்சம் பெருசாக காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நம்ம அந்த மேலே இந்த சாரீலேயே நம்ம மேலே கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பார்டரை, அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் பார்டர் ஹைட்டாக தெரியறதுனால நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, அப்போ 3வது லேயரோட வித்து எவ்வளோன்னு பார்க்கலாம். 82 அப்படிங்க நம்ம லாஸ்ட்டாக செகண்ட் லேயர் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த 82ஓட ப்ளஸ் ஒரு 20 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணும்போது 102 வருது. இதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25.5ங்கிறது 3rd லேயரோட வித்து. ஸோ இப்போ உங்களுக்கு துணி ஃபோல்டிங்கில் இருக்குது. 25.5ங்கிறத நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. ஹைட்டு உங்களுக்கு 13.5. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. ஃபுல்லாக 3 லேயருக்கும் நம்ம வந்து ஹைட்டு வித்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் லேயரை நான் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம அது எந்த இடத்துல கோடு போட்டிருந்தோமோ அதே இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுங்கள். பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ ஃபேன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ சுருக்கம் இல்லாமல் நீட்டாகவும் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்கணும், அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து பார்த்தோன்னா அடுத்த லெவல் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப நிறைய பேர் புதிய நபர்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேமிலியில் என்ட்ராகிறீங்க, சப்போர்ட் கொடுக்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க பாசிட்டிவாக. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம செகண்ட் லேயரை கட் பண்ணலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 லேயரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர். நான் இப்போது சைடில் இந்த எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ கட்டிங் பார்ட் பார்த்தாச்சு. ரொம்பவே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம்.